கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் போக போகிறோம். வேகமாய் நாம் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் அதுல 4ஆம் அதிகாரம் 27வது வார்த்தை. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு, எல்லாரும் வசனத்தை எடுத்துட்டீங்களா? திரும்ப வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே எங்களோடு பேசும். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ன பேச வேண்டுமோ எங்களுக்கு பேசும்படி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் மிக திட்டவட்டமாக சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்நாள்ல மிகுந்த ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இந்த பிசாசுக்கு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நம்ம வாழ்க்கைய எந்த அலங்கோலமான நிலைமைக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போயிடுவான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசு ஒருவருடைய வாழ்க்கையில வரும்போது அந்த பிசாசு அவர்களை என்ன செய்யும் என்றால் அவங்கள ஒன்றும் இல்லாத வெறுமையான நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். நீங்க இன்னொரு வார்த்தையை கூட வாசித்து பாருங்க. யாக்கோபு 4:7, யாக்கோபுல 4:7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு என்ன செய்யுங்க? சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவனோட தோழமையா இருக்காதீங்க. அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு தேவ பிள்ளைனா எதிர்த்து நிற்க வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முறை, ஒரே ஒரு டைம் அவனுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய ஒன்றுமில்லாமல் ஆக்குவதில் அவன் தீவிரம் காட்டுவான். எப்போதுமே பிசாசு தனக்கு கிடைத்த ஒரு இடத்தை அவன் தக்க வைத்துக் கொள்ளுவதில் ரொம்ப முயற்சி எடுப்பான். தனக்கு கிடைச்ச ஒரு இடத்தை அவன் எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த இடத்தை விட்டுறக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருப்பான். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குது. அந்த பிசாசு துரத்தப்பட்டாச்சு. அந்த துரத்தப்பட்ட அந்த பிசாசு வெளியில போய் வனாந்தரத்துல, அவன் வறண்ட நிலத்துல சுற்றி திரியும். என்ன செய்யுமா? சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருந்த இடம் மாறி அதுக்கு சௌரியமான அழகான ஒரு இடம் அதுக்கு கிடைக்கல. அப்ப சுத்தி திரிந்த அந்த பிசாசு திரும்பி வருவான். எங்க வரும்? எந்த இடத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்ததோ, எந்த இடத்துல இவ்வளவு நாள் குடியிருந்ததோ அங்கு வரும். அங்கு வரும்போது இந்த ஆமென் நபர் கடவுளுக்குள் இல்லாம, வார்த்தையில் இல்லாம, வசனத்தில் இல்லாம, சத்தியத்தில் இல்லாம, கண் போன போக்குல, கால் போன போக்குல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த பிசாசு என்ன செய்யுமா? திரும்பி போகுமா? எங்க போகுமா? திரும்பி எந்த வறண்ட பகுதியில உலாவிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததோ அங்க போகும். அங்க போன பிசாசு என்ன செய்யும்? தன்னை போல இருப்பிடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க 7 பொல்லாத பிசாசுகளை கூட்டிக்கிட்டு வரும். நல்ல கவனிக்கணும் ராணிமா, நீ ஒண்ணு பைபிள் உனக்கு படிக்க தெரியாது தானே? அது எதுக்கு இப்படி எடுத்து புரண்டிட்டு கிடக்குற? வசனத்தை நல்லா சொல்றதை கேட்டாலே போதும். அல்லேலூயா. நமக்கு தான் பைபிள் படிக்க தெரியாது கர்த்தருடைய கிருபையில. அப்புறம் அது எதுக்கு புரட்டிக்கிட்டு எங்கடாது அப்படின்னு தேடுறது? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப 7 வரும். வசனம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய
முன்னால இருந்த நிலைமையை காட்டிலும் இப்ப 7 வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கும்? மிக மோசமா மாறிடும். சரிங்க, இந்த பிசாசுனா யாருங்க? நம்முடைய நம்பிக்கையின்படி, நம்முடைய மக்கள் நம்புகிற நம்பிக்கையின்படி பிசாசு என்பது செத்து போன தாத்தாவோ பாட்டியோ பூட்டனோ கிடையாது. இத விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஒரு நாளும் செத்து போனவங்க இந்த உலகத்துல பேயா பிசாசா வரமாட்டாங்க. ஔவையார் மூதுரையில சொல்றாங்க, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டால் வருவாரோ. நீ ஆண்டாண்டு காலம் அழுது அழுது புரண்டாலும் செத்தவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது. செத்து போன பாட்டி நேத்தாங்க வந்துச்சு. செத்து போன பாட்டி இல்ல, அது பிசாசு. பிசாசுனா யாரு? விழுந்து போன தூதன். சொல்லுங்க, விழுந்து போன. சொல்லுங்க, விழுந்து போன. எந்த தூதன் தேவன் விளத்தலினார்? எந்த தூதனை விளத்தலினாரு? லூசிபர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. லூசிபர் என்கிற தூதனை ஆண்டவர் விளத்தலிட்டார். நல்ல தூதனா தான் இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தவறான காரியத்தினால அவனை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளப்பட்ட ராணி இன்னைக்கு எடுத்து படிக்காம விடுறது இல்லடா. செவ்வந்தி அந்த பைபிளை வாங்கி வைங்க. பைபிளை திறந்து கொண்டு விடுங்க. அல்லேலூயா. சொல்றதை கேட்காம என்னத்தை கண்டுபிடிப்போம்? கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. இது பிசாசு தந்திரத்துல ஒண்ணுதான். கீழே உட்கார்ந்து படிக்கிற மாதிரி நீ கண்டுபிடிப்பாங்க. அதுக்குதான் உயரம் படிக்கிறேன். நீ சேர்ல உட்கார்ந்து பைபிளை திறந்தாதையா கண்டுபிடிப்ப. நான் கீழே உட்கார்ந்து திறக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பிசாசு விழுந்து போன தூதன் பிசாசா மாறிட்டான். என்னவா மாறிட்டான்? அவனுக்கு தான் உருவம் மாற முடியும். அவன் அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள வர முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பூத முடியும். ஒரு மாட்டுக்குள்ள பூத முடியும். மிருக ஜீவன்களுக்குள்ள பூத முடியும். எந்த பூச்சிக்குள்ளையும் பூத முடியும். எந்த மரத்துக்குள்ளையும் பூத முடியும். அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா தூதனுக்கு தான் இருக்கு. விழுந்து போன லூசிபருக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. அவங்க அம்மா மாதிரி அவதாரம் எடுப்பான். செத்து போன பாட்டி மாதிரி அவதாரம் எடுப்பான். அல்லேலூயா. எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் ரட்சிக்கப்படாத காலம். எங்க அம்மா என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறனால நைட்ல வந்து கூப்பிடுவாங்க. நைட்ல வந்து கூப்பிடுவாங்க. அப்போ கரெக்டா எங்க அம்மா எந்த குரல்ல என்ன கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி கூப்பிடுவாங்க. நான் எந்திரிச்சு கதவை திறக்க போவேன். எங்க அப்பா பிடிச்சுறாரு. ஏப்பா அம்மா வெளியே கூப்பிடுறாங்க, அம்மா வெளியே கூப்பிடுறாங்க, போகக்கூடாதுப்பா, அது அம்மா கிடையாது, ஆமென், நீ போவாது அப்படிமா. நான் நினைப்பேன், கூப்பிடுறது எங்க அம்மா தானே, ஏங்க அப்பா போக வேணாங்கிறாரு? அதுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் அது அம்மா கிடையாது, அது அம்மாவை போல வேஷம் போட்டு வந்து இருக்கிற ஒரு பேய். அல்லேலூயா. உங்க கனவுல செத்து போன அம்மா வந்துட்டா எங்க அம்மா வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. உங்க அம்மா வரலங்க. யோபு சொல்றாரு, நான் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு போறேன். எங்க போறாரா? இந்த உலகத்தை விட்டு ஒரு ஆத்மா, ஒரு இந்துவோ முஸ்லிமோ சீக்கியரோ பௌத்தரோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயதானவர்களோ யாரும் மரித்து போனாலும் இந்த உலகத்துக்கு திரும்ப பேயாவோ பிசாசாவோ அதை நம்பிக்கிட்டே இருக்காங்க. தப்பான நம்பிக்கை. நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த தப்பான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பிசாசுன்னு சொல்றது இப்போ யாருன்னு தெரியும். அப்ப யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசு. பிசாசுன்னு சொன்ன யாரு? விழுந்து போன கெட்ட தூதன். சொல்லுங்க, விழுந்து போன. அது இன்னும் மக்கள் சொல்லுங்க துஷ்ட தேவாதி. ஆமென். துஷ்ட தேவர்கள் என்று சொல்லுவாங்க, அசுத்த ஆவிகள் என்று சொல்லுவாங்க. இதற்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துடக்கூடாது. சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க, கொஞ்சம் கூட உங்க சிந்தையில இடம் கொடுத்துடக்கூடாது, உங்க பார்வையில இடம் கொடுத்துடக்கூடாது,
உங்க இருதயத்துல இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு எங்க இடம் கொடுக்குறீங்களோ அவன் அங்க வந்து தள்ளும். சரி, அவன் வந்தா வந்துட்டு போறாங்க. அவன் வந்தா என்னாங்க? கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, எல்லாம் சொல்லுங்க, சாத்தான் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரவே மாட்டான். அப்ப பிசாசு உங்களுக்குள்ள வந்தா என்ன செய்வான்? கொல்லுவான், அழிப்பான். சொல்லுங்க, கொல்லுவான், அழிப்பான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இடம், நீங்க இடம் கொடுத்தாதான் அவன் வருவான். நீங்க இடம் கொடுக்காம என்ன பண்ண மாட்டான்? வரவே மாட்டான். ஆனா அவன் இடம் அவனுக்கு கிடைப்பதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற கோடிக்கணங்களை நிரப்புங்க. சிங்கம் போல வகை தேடி சுற்றி. அப்போ ஒரு பிள்ளைய ஒருவருடைய வாழ்க்கையில எப்படியாவது உள்ள வருவதற்கு இந்த பிசாசு ஏதாவது இடம் கிடைக்குமா, ஏதாவது சூழ்நிலை அமையுமா என்று சுற்றி வந்துகிட்டே இருப்பான். எங்கேயாவது ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் டப்புனு அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலைய, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி உள்ள சடனியா வந்துடுவான். இல்லையா? உள்ள என்ன பண்ணிடுவான்? ஆகவேதான் 1 பேதுருல 5:8 எப்படி சொல்லுதுன்னா, 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணுமா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. புத்தி இருக்குது, ஆனா என்ன புத்தி வேணும்? தெளிவான புத்தி வேணும். அல்லேலூயா. இந்த காலத்துல பிசாசு கொம்பு கம்பெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். அது பழைய காலத்துல கொம்பு வச்சுக்கிட்டு வர்றது, அப்படி கொண்டை வச்சுக்கிட்டு வர்றது, அதெல்லாம் இப்ப மாடல் காலம் மாறதுனால பிசாசும் மாடலை மாத்திட்டான். மாடலை, ஆமா, இந்த ஆளுகிட்ட கொம்பு வச்சுக்கிட்டு போனா கண்டுபிடிச்சுவான்னு மாடலை மாத்திட்டான். இப்ப அவன் ரொம்ப ஜெனிவலா வந்துகிட்டு இருக்கிறான், ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏமாந்து போயிடாத. சொல்லுங்க, என்னன்னு வர ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், தெளிந்த புத்தி உள்ளவங்களா மனுஷ ரூபத்துல வருவான். ஆளை பார்த்தா ஆளு சூப்பரா இருப்பாரு, ஆனா அவருக்குள்ள பிசாசு இருக்கு. அவருக்குள்ள ஒரு அம்மா நல்லா சூப்பரா இருக்காங்க, அவருக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு இருக்கு. நீ தெளிந்த புத்தியோட இருக்கணும், தெளிந்த அறிவு இருக்கணும். இந்த தெளிவு நமக்குள்ள இல்லைன்னா இந்த பிசாசு அழகா வந்து ஏமாத்தி உன் குடும்பத்துக்குள்ள வந்துடும், வாழ்க்கையில வந்துடுவான். அல்லேலூயா. சொல்லுங்க. சரி, கொஞ்சம் வேகமா போறேன். தேவ பிள்ளைகளுக்கு சாத்தானை குறித்த ஆண்டவர் ஏன் இவ்வளவு எச்சரிப்பு கொடுக்கணும்? வேதத்துல சாத்தானை குறித்து எச்சரிப்பு வார்த்தைகள் மாத்திரம் 2350 இடத்துல கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, 2350 இடத்துல சாத்தானை குறித்து எச்சரிப்பா இருன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம், ஒருவருடைய வாழ்க்கை சாத்தான் கையில போச்சுன்னா அதை மீட்க முடியாத நிலைமை வந்துடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, விழிப்பாயிரு, எதிர்த்து நில்லு, இடம் கொடுக்காத என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம், உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற இரக்கம், கிருபை, தயவினால அவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அதான் கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு அதான் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு நீ கிருபை தாரும். ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும். சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா. உங்க சிந்தைய ஜாக்கிரதையா காத்துக்கணும். உங்க சிந்தைய, மைண்ட் இருக்குல்ல, மைண்ட், சொல்லுங்க, மைண்ட் இருக்கா? இருக்கா? தட்டி பாருங்க, இருக்கானு இருக்கலாம். இருந்தா சரி. இந்த சிந்தையில அசுத்தமான
அங்க பிசாசு உள்ள என்றாய்த்தான் அர்த்தம். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? இயேசுவினுடைய சிந்தை எப்படி பரிசுத்தமா இருந்ததோ, இயேசுவின் சிந்தை எப்படி தூய்மை உள்ளதாக இருந்ததோ, இயேசுவின் சிந்தை எப்படி புனிதமுள்ள சிந்தையாக இருந்ததோ, ஒரு தேவ பிள்ளையினுடைய சிந்தை நல்ல கவனி, நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய சிந்தை அப்படிதான் இருக்கணும். ஃப்ரெஷ் மைண்டா இருக்கணும். இல்ல ஒரு சிந்தை எங்கேயோ கோளாறு ஆகுது, ஒரு சிந்தையில தேவையில்லாதது வருது, தேவையில்லாத அசிங்கம் வருது, தேவையில்லாத அசுத்தம் வருது, தேவையில்லாத காரியம் வருது அப்படின்னா உன் சிந்தையில பிசாசு என்ட்ரி ஆயிட்டான். உன் சிந்தையில என்ன என்ட்ரி ஆயிட்டான் சொல்லுங்க. ஆமே. அப்படி சிந்தை வருதா? சிந்தனை வந்தா கேடு கெட்ட சிந்தை, அசுத்தமான சிந்தனை, அருவருப்பான சிந்தனை, மற்றவங்களை கெடுக்கிற சிந்தனை, மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற சிந்தனை, மற்றவங்களை குறை சொல்லுகிற சிந்தனை, மற்றவங்களை இலக்காரமா பார்க்கிற சிந்தனை வருதா? இயேசுவுக்கு அந்த சிந்தனை கிடையாது. அடுத்த நல்லவர் ஆமென் சொல்லுங்க. அப்ப சிந்தைக்குள்ள என்ன வந்துருச்சு? பார்வை சொல்லுங்க. பார்வை. இந்த பார்வை எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும். பார்வை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஒரு எதிர்மானரை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் எதிர்மானரை பார்க்கும் போது தவறான என் பார்வை தவறா இருந்துச்சுன்னா, என் பார்வை மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா, என் பார்வைக்குள்ள யாரு போயிட்டா? உள்ள என்றாயிட்டான். கேடுகட்ட பார்வை, அசுத்தமான பார்வை, அசிங்கமா பார்க்கிறோம். ஒரு சகோதரியா பார்க்காம வேற விதமா பார்க்கிறோம். ஒரு சகோதரனை பார்க்காம வேற விதமா பார்க்கிறோம். அப்படின்னா உன் சிந்தைக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பிசாசு வந்துட்டான். இந்த கண்ணுல இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள வந்தவன் கெடுக்கிறவன். உள்ள வந்தவன் உன் இருதயத்துல, இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சங்கீதம் 45 தாவீது சொல்றாருல, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். என் நாவு விரைவா எழுதுகிறவருடைய எழுத்தாணி அழகா வர்ணிக்கிறாரு. நம்முடைய இருதயம் நல்ல சிந்தையில இல்ல அப்படின்னா you are mistake. அல்லேலூயா. இந்த சிந்தனை சரியா இருக்குதா? இந்த சிந்தையில அசிங்கம் இருக்குதா? இந்த சிந்தையில அசுத்தம் இருக்குதா? இந்த சிந்தையில கேடான காரியம் இருக்குதா? அப்படி யோசிக்கணும். என் சிந்தைக்குள்ள தேவையில்லாத ஒரு ஆள் உள்ள போயிட்டாரு. தேவையில்லாத ஆளுக்கு இடம் கொடுத்துட்டு உள்ள போயிட்டான். போனவன் சும்மா இருக்க மாட்டான். உன் அமைதியை கெடுப்பான், உன் பரிசுத்தத்தை கெடுப்பான், உன் உண்மையை கெடுப்பான். நல்ல கவனி, தூங்கிடப்படாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை சொல்லுங்க. அப்ப இந்த பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னா இடம் சொல்லுங்க. எங்கேயாவது உங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னா அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு ஷோ பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு விஷப்பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நீங்க நைட்டு படுக்க போறீங்க, உள்ள வந்துருச்சு. இருக்கட்டும். அது என்ன பண்ணுது? காலையில பொறுமையா தூங்கி இருந்துச்சு, பல்ல விளக்கி காப்பி கீப்பி குடிச்சிட்டு ஒரு 9-9:30 மணிக்கு மேல அதை அடிச்சுக்கிற அப்படியே விடுவீங்க. ஹலோ, என்னங்க செய்வீங்க? அதை தேடி அடிச்சு கண்டுபிடிச்சு அடிக்காம விடுவீங்க. அதை அடிச்சு உடனே வெளியே கொண்டு போய் போட்டு அதை போட்டாலும் வந்து நெருப்பு வச்சு எரிச்சு தானே வரும். நான் சொல்லுவேன், பாம்பு கடிச்சா கூட பரவாயில்லைங்க, பாம்பு உங்களை கடிக்காம பார்த்து. பாம்பு கடிக்க மருத்துவம் இருக்குது. பாம்பு உன்னை கடிச்சிருச்சுன்னா போச்சு. அப்ப அந்த பாம்புக்கு எவ்வளவு நம்ம சீரியஸ் கொடுக்கிறோம்?
அந்த பாம்பு வந்துருச்சுன்னா பாம்பெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு பூரா வந்துட்டும், ஒரு தேள் வந்துடட்டும், சும்மா விடுறமா? தேடி கண்டுபிடிச்சா அதை அட்டிக்க மொத்த குடும்பமும் தேடுவோம். அந்த பாரு, அந்த சந்திர பாரு, இங்க பாரு, அந்த வந்து பாரு, பட்டைய கிளப்பிடுவோம்ல. ஒரு சின்ன தேள், ஏன்னா அது கடிச்சா எனக்கு என்ன வரும்? ஆனா பாவத்தை மாத்திரம் ஏங்க இவ்வளவு விட்டு வச்சிருக்கிறீங்க? பாவத்தை மாத்திரம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இந்த பிசாசை மாத்திரம் ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற பிசாசுகளை துரத்துங்க. பிசாசுகளை சொல்லுங்க, பிசாசுகளை ஆமா துரத்தணும். அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு, அதுக்கு எல்லா சௌரண்டையும் கொடுத்து, பெட்டுக்கிட்டெல்லாம் போட்டு, மரக்காப்பி எல்லாம் வச்சு கொடுத்து அவனை சௌரியமா தங்க வைக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், பூமியை 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சொல்லுங்க, பூமியானது. இந்த ஒழுங்கா உள்ளத ஒழுங்கு இல்லாம மாத்துறது யாரு? சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க, பிசாசு. அதெல்லாம் அழுத்தி சொல்லக்கூடாதுங்க, நைட்ல வந்தாலும் வந்துடுவாங்க. மெதுவா சொல்லிவிடணும். வேகமா சொல்லி வந்துட்டானா அப்படி வரமாட்டான். நீ இடம் கொடுத்தாதான் வரலாம். ஒழுங்கின்மை வெறுமை. அப்போ தேவன் உண்டாக்கின அழகான பூமியை எப்படி மாத்திட்டான்? ஒழுக்கக்கேடா மாத்திட்டான், வெறுமையா மாத்திட்டான். அப்ப பிசாசு ஒருவருடைய வாழ்க்கையில வரும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கமின்மை. சொல்லுங்க, ஒழுக்கமின்மை. எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கமில்லாத ஒரு நிலை, அலங்கோலமான நிலை, வெறுமையான நிலையை சாத்தான் உருவாக்கிடுவான். வாழ்க்கை அலங்கோலமா மாறிடும், அசிங்கமா மாறிடும், வெறுமையா மாறிடும். அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய பிள்ளை இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைய ஒன்னில்லாத நிலைமைக்கு உண்டாக்கிடுவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உடனே ஆமென் அவனை நம்ம துரத்திடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள வந்துட்ட பிறகு அவனுக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு வேதத்துல ஆண்டவர் தெளிவா போட்டிருக்கிறார் இல்லைங்களா? இது நமக்கு எச்சரிப்பா இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மார்க் 5:3-5. மார்க், இயேசு கனசரே காட்டுக்கு போய் இறங்குறாரு. அங்க கல்லறை இருக்குது, அந்த கல்லறை தோட்டம் இருக்குது. அந்த கல்லறை தோட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நோ பேரு. அவனுக்கு லேகியோன் பிடிச்ச மனுஷன் தான் பேர் வச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? அவன் அந்த இடத்துல இருக்கிறான். வாசிமா, அவனுடைய குடியிருப்பு இல்ல, மேல இருந்து வாசிங்க, நான் நடுவுல இருந்து வாசிக்கிற மாதிரி தெரியுது. பின்பு அவர் கதரேயனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே, அதெல்லாம் வாசிக்கலையே, மொட்டதாசு முட்டையில இருந்த மாதிரி வாசிக்கிறோம். அல்லேலூயா. கதரேயனுடைய நாட்டில இயேசு தம்முடைய சீசர்களோட வந்து இறங்குறாரு. அங்க இறங்குற அசுத்த ஆவி பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான். சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னங்களா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன், இதுதான் அவனுடைய அடையாளம். இந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் எங்க இருக்கிறான்? சொல்லுங்க, எங்க இருக்கிறான்? ஒரு மனுஷனை ஒரு அசுத்த ஆவி பிடிச்சா அவனை குடும்பத்திலிருந்து பிரிக்குது. ஹலோ, லிசன் டு மீ. உன குடும்பத்திலிருந்து பிரிக்கும், சமுதாயத்திலிருந்து பிரிக்கும், நல்ல சூழ்நிலையிலிருந்து உன்னை பிரிக்கும், சமாதானத்திலிருந்து உன்னை பிரிக்கும், மகிழ்ச்சியிலிருந்து உன்னை பிரிக்கும். உன்னை பிரிச்சு
உன்னை எங்க கொண்டு போகும் அப்படின்னா சடலங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சுடுகாட்டுக்கு உன்னை கொண்டு போகும். ஹலோ, என்னவோ பேய் குடிச்சுக்கிட்ட என்ன நினைக்காத. உன் வாழ்க்கை எங்க போகும்? இந்த மனுஷன் எப்படியோ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். எப்படி இடம் கொடுத்தான்னு தெரியல. இடம் கொடுத்தவனுடைய வாழ்க்கையில பிசாசு வந்துட்டான். வந்த பிறகு அவனை நேரா எங்க கொண்டு போயிட்டான்? அவன் குடியிருப்பு பிரேத கல்லறையில தான் இருந்துச்சு. பிரேத கல்லறைக்கு கொண்டு போயிட்டான். அன்பு தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, அருமையான தாயே, தகப்பனே, உன் வாழ்க்கையை ஜாக்கிரதையா காத்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளையே, இவன் நிலைமையை பாருங்க. நல்ல குடும்பத்துல வாழ்ந்திருப்பான். அவனுக்கு நல்ல பிரதர்ஸ் இருந்திருப்பாங்க, நல்ல சிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, நல்ல அம்மா இருந்திருப்பாங்க. அப்படிதானா? எனக்கு 2-3 கல்லு கொண்டாந்து வைங்க. கல் வச்சிருக்கா? என்ன கல்? நான் கரெக்டா கொஞ்சம் குடி பார்த்து அடிப்பேன். அசனத்தை தெளிவா தாக்காம மண்டை அடி தூங்கிட்டு வராங்க. அவர் பேய் பிடிக்காம என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் வாழ்க்கையை என்னவா மாத்திருச்சு கொஞ்சம் பாருங்க. இவன் நல்ல குடும்பத்தில் இருக்கிறான். இவன குடும்பத்தில் இருந்து அந்த பேய் என்ன பண்ணுது? ஹலோ, என்ன செய்யுது? பிரிக்குது. குடும்பத்தில் ஒண்ணா இருக்க கூடாது. உன்னை செப்பரேட் பண்ணும். குடும்பத்தில் இருந்து கணவரிடத்திலிருந்து, மனைவியிடத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து, புருஷனிட்ட இருந்து, இந்த பிசாசு அம்மா கிட்ட இருந்து, அப்பா கிட்ட இருந்து, சமுதாயத்திலிருந்து, சொந்த பந்தத்திலிருந்து உன்னை வேற பிரிச்சு உன்னை வெளியே கொண்டு போகும். எங்க தெரியுமா? ஏசி ரூமுக்கு இல்ல. எங்க கொண்டு போகும்? பிரேதங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கு உன்னை கொண்டு போய் சேரும். உன்னுடைய குடியிருப்பு, நீ படுக்கிற இடம், நீ சாப்பிடுற இடம், நீ தூங்குற இடம் எல்லாமே கல்லறையா மாறிடும். ஹலோ, ஏன் ஆண்டவர் இத பிரசங்கிக்க பண்ணன்னு சொன்ன தெரியல. நான் கர்த்தருடைய சமூகத்துல பிரசங்கத்துக்காக காத்திருப்பேன். ஆண்டவரே, இந்த வாரம் என்ன சொல்லணும் மக்களுக்கு, இந்த வாரம் மக்களுக்கு நான் என்ன உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கடவுள் கொடுக்கிற வார்த்தையை தான் உங்ககிட்ட பேசுறேன். அல்லேலூயா. உன் நிலைமையை யோசிச்சு பாரு. எங்க இருக்கிற? அல்லேலூயா. செப்பரேட்டா இருக்கிறியா? தனிமை விரும்பியா இருக்கிறியா? தனிமை விரும்பியா இருக்கிறியா? வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா தனிமை விரும்பி கணவனோட பேச மாட்டாங்க, மனைவியோட பேச மாட்டாங்க, பிள்ளைகளோட பேச மாட்டாங்க, பெற்றவங்களோட பேச மாட்டாங்க. எப்பவும் தனிமை விரும்பி. இவருக்குள்ள என்ன இருக்கு? அல்லேலூயா. இவருக்குள்ள என்ன இருக்கு? அசுத்தாவி இருக்கு. அவன் தான் வேற பிரிப்பான். நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் ஒண்ணா வைத்தார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். ஆனா பிசாசு அவர்கள் எல்லாவற்றையும் பிரித்து சுடுகாட்டுக்கு கொண்டு போவான். கடவுளுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையை ஜாக்கிரதையா காத்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? காதுல போகுத, பக்கத்துல பார்த்து சேருங்க. காதுல போகுத கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனை குடும்பத்திலிருந்து, அவன் தாய் தகப்பன் வீடு சொந்த பந்தங்களை விட்டு பிரித்து அவனை குடியிருப்ப கல்லறைக்கு மாற்றுகிறான். அங்க என்ன இருக்கு? கல்லறையில பிரேதங்கள், எலும்புகள், தீய வல்லமைகள், தீய ஆவிகள் அங்க நடமாடும். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளையே, உன்னை அழகா தேவன் உண்டாக்கி இருக்கிறார். உன்னை அழகா ஆசீர்வதித்திருக்கிறார். நீ அவருடைய பிள்ளையா வாழணும்னு விரும்புகிறார். உன் வாழ்க்கையை சாத்தானுக்கு கொடுத்துறாத. இந்த பிசாசு எப்படி வர்றான்னா, முத அவனுக்கு பிரியமானதை செய்ய வைப்பான். சொல்லுங்க. முத அவனுக்கு பிரியமானதை செய்ய வைப்பான், பார்க்க வைப்பான், நடக்க வைப்பான். நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம கையில நம்ம 2026ல நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட போறோம் தானுங்களா? ஒரே நபரா போட்டிடுறாரு. எத்தனை நபர், எத்தனை சின்னம் இருக்குது இல்லையா? அந்த இருக்கிற சின்னத்துல நாம யாரை தேர்வு செய்து அவருக்கு சீல் பண்றோமோ அவர் தான் எம்எல்ஏவா எம்பியா மாறுறாருல. அதே மாதிரிதான் சாத்தான நாம தேர்வு எப்படி செய்யறோம்? அவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அவனை நாம தேர்வு செய்யறோம். அவனுக்கு பிரியமானதை செய்யும் போது நாம் அவனை ஏற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. யாருக்கு பிரியமானதை செய்யணும்? தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். சாத்தானுக்கு பிரியமானதை நீ செஞ்சேனா அவன் உன் வாழ்க்கையில் என்றாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. செத்த சடலங்களோடு செத்த பிரேதங்களோடு இருக்கும்படியான ஒரு நிலைமை. ஆமென். உன் நிலைமை அப்படிதான் இருக்கணுமா? உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணுமா? நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா வாழணும். உனக்கு நித்திய மகிமையை வச்சிருக்கிறாரு, நித்திய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நித்திய மேன்மையை வச்சிருக்கிறாரு. நீ ஏன் வீணா பிசாசுக்கு பலிகாடாகி உன் குடும்பத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து, நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து நீ ஏன் சுடுகாட்டு வாழ்க்கை வாழணும்? இன்னைக்கே நீ மனம் திரும்பிடு. யாராருக்கோ கர்த்தர் பேசி இருக்கிறான்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப், தவறான நண்பர்கள், தவறா ஆலோசனை சொல்றவன், தவறா ஐடியா கொடுக்கிறவன், தவறா கைட் பண்றவன், இவன் பிசாசின் ஆவி பிடிச்சவன். நீதிமொழிகள் சொல்லுது, மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதிக்காத. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், நயம் சொல்லுங்க, நயம். நயம் என்னது? ஆசவார்த்தை சொல்லுங்க. ஆசவார்த்தை சொல்றது, ஆசவார்த்தை. நயம் காட்டினாலும் நீ சம்மதிக்காத. என்ன செய்யக்கூடாது? அம்மா அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு கிளம்பிடு. அம்மா அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு கிளம்பிடு. உன் நடை எங்க போகுது தெரியுமா? உன் வாழ்க்கை இப்ப தெரியாது. உன் சூழ்நிலை கெட்டு போகும். கடவுளுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டோடு சொல்ல, ஆண்டவரே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். பிசாசுக்கு எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு இடம் கொடுக்கிறாங்க. மிகுந்த ஜாக்கிரதையோட மிகுந்த கவனத்தோட இருக்க கிருபை தாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கண்டினியூ பண்ணு. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சு. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும், இவன் நிலைமையை பாருங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க கொண்டு போறான்? அவனை சங்கிலிகளாலும் கட்டுறதுக்கு ஒரு ஆளாலையும் முடியல. சொல்லுங்க, ஒரு ஆளாலையும் கட்டுப்பாடு அற்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறான். பிசாசு ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா அவனை எந்த நிலைமை கொண்டு வந்துடுறான்? கட்டுப்பாடு அற்ற நிலை. சொல்லுங்க, கட்டுப்பாடு. சொல்லுங்க, கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப பாரம்பரிய கட்டுப்பாடு. சொல்லுங்க சொல்லுங்க. குடும்ப கௌரவம், குடும்ப கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் எல்லாம் மீறி, இதெல்லாம் சுய ஒழுக்கம். ஒரு மனுஷனுக்கு சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிசாசு வந்த உடனே இவனை சங்கிலிகளால கட்ட முயற்சித்தாலும், ஹலோ, இந்த வசனத்தை நிறைய டைம் வாசிச்சிருக்கிறேன். ஆனா நேற்றுக்கு வாசிக்கும் போது பாயிண்டா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு வரும்போது என்னெல்லாம் நடக்கும்? ஒரு போட்டா பிடிக்கிற மாதிரி பிடிச்சு காமிக்கிறார். உன் நிலைமையை பாரு, உன் சூழ்நிலைமையை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கிலிகளினாலும் கட்ட ஒருத்தரால் யாரும் பேச்சு, அம்மா பேச்சு எடுபடாது, அப்பா பேச்சு எடுபடாது,
அண்ணன் பேச்சு எடுபடாது, தம்பி பேச்சு எடுபடாது, சொந்த பந்த பேச்சு எடுபடாது, பாஸ்டர் பேச்சு எடுபடாது. ஒருத்தரால் அவனை கட்ட அவ பிசாசு என்ன பண்றான்? கட்டுப்பாடு அற்ற நிலையை உருவாக்குகிறான். சொல்லுங்க, கட்டுப்பாடு அற்ற நிலை. சொல்லுங்க, சுய கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, தனி மனித கட்டுப்பாடு எல்லாம் எல்லை மீறி எதுலையும் கட்டுப்படாத. சொல்ல கேட்க முடியாது. என்ன அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கும் கட்டுப்பட மாட்டான். ஒரு ஆளுக்கும் பாருங்களேன், அந்த குடும்பம் சும்மா விடல, அவனை கட்டி எப்படியாவது அவனை சரிப்படுத்துறதுக்கு அந்த குடும்பம் முயற்சி எடுக்குது இல்லைங்களா? அதனால தான் வசனம் சொல்லுது. இல்ல சாமி, அதே வசனத்தை வாச்சமா தங்கம், அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும். அப்ப அந்த குடும்பம் முயற்சி எடுத்திருக்கு, அந்த குடும்பம் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க, ஆளாளுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, ஆளாளுக்கு அவனுக்காக பிரயாசம் எடுக்கிறாங்க. எப்படியாவது விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனாலதான் அப்பா கம்பெடுத்து அடிக்கிறாரு, உடைய சாவத்துக்கு அடிக்கிறாரு. ஏன் பைபிள பண்றா? உடைய சாவத்துக்கா பைபிள் படிக்க சொல்றாரு. ஏன் ஜெபம் பண்றா? உடைய சாவத்துக்கா ஜெபம் பண்ண சொல்றாரு. பிசாசுகிட்ட போய் செத்து போயிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு பைபிள படிக்க சொன்ன இதே எரிச்சல். எப்ப பாரு பைபிள மூச்சி மாறியும் பாருங்க. பைபிள படிக்க சொன்னா கசப்பா இருக்கு, ஜெபம் பண்றானா கசப்பா இருக்கு, வேதத்தை வாசிக்கிறானா கசப்பா இருக்கு. ஒரு நாள் வரும், ஐயோ தகப்பன் போதகத்தை, தாயின் போதகத்தை பாஸ்டர் சொன்னதை கேட்காம போனே, அழுது பொழப்புற நல்லா வரும் தம்பி. இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரி வேலையாத்தான் இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். உன்னை பிசாசு என்ன பண்ணுவானா? சுய கட்டுப்பாடு அற்ற நிலைமைக்கு உருவாக்கும். அன்பு பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீ திருமணமாக இருக்கலாம், பேர பேத்தி எடுத்திருக்கலாம், ஆமை திருமணம் ஆகாம இருக்கலாம், சுய ஒழுக்க கட்டுப்பாடு மீறுகிற நிலையை பிசாசு உருவாக்குவான். சங்கிலிகளினாலும் இந்த ஆதி வந்துருச்சுன்னு வைங்கள, எந்த கட்டுப்பாடு இருக்காது. எத்தனை மணிக்கு வேணாலும் போவாரு, எத்தனை மணிக்கு வேணாலும் திரும்ப வருவாரு, எப்ப வேணாலும் படுப்பாரு. அவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண ஒரு டைம் எல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கணும், இங்க போகணும், இங்க வரணும், ஒரு கட்டுப்பாடும். வசனம் சொல்லுதுல, காட்டு கழுத. இது என்ன கழுதையா? சுய கட்டுப்பாடு அற்ற காட்டு கழுத. காட்டு கழுதையா பிசாசு மாத்துறான். லேலூயா. தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, சர்ச்சுக்கு வரதுக்கு ஒரு நேரம் இருக்கு, குடும்ப காரியங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஐயா எப்ப வெளியே போவாருன்னு தெரியல, எப்போ வருவாருன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கேட்டா, அம்மா எங்கம்மா அவரு? எங்கேயோ வெளியே போயிருக்கிறார். என்ன சொல்லுவாங்க? எங்கேயோ வெளியே போயிருக்கிறார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழிந்தேன், இந்த மனுஷன் மாட்டி விட்டீர் ஆண்டவரே. எப்ப வருவாரு? அவருக்கே வெளிச்சம். சுய கட்டுப்பாடு இல்ல, ஒரு நெறிமுறை இல்ல. கிறிஸ்தவ அறநெறின்னு ஒண்ணு சொல்றாங்க, கிறிஸ்தவ எத்திக்ஸ் சொல்றாங்க. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு ஒரு அறநெறி இருக்கணும். அறநெறியற்ற வாழ்க்கை, வசனத்துக்கு புறம்பான வாழ்க்கை யார் உருவாக்குறா? யார் உருவாக்குறா? பொல்லாத பிசாசு வந்தாங்க. யோசனை பண்ணு. கிறிஸ்தவ அறநெறிக்குள்ள இருக்கிறோமா? கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமா? எல்லையை மீறாம இருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்ச கேட்கிறோமா? குடும்பத்தில் கணவன் பேச்ச மனைவி கேட்கிறோமா? மனைவி பேச்ச கணவன் கேட்கிறோமா?
பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச கேட்கிறாங்களா? இப்படி இல்லைன்னா நீ முழுசா சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கேன், எனக்கு உதவி செய். அல்லேலூயா. கண்டினியூ பண்ணுமா அந்த வசனத்தை? சங்கிலினாலாம் அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறிச்சு விலங்குகளை பாருங்க. ஹலோ, அண்டர்லைன் இந்த வேர்டு. அந்த குடும்பம் எப்படியோ முயற்சி எடுத்து இவனை நல்லா கட்டுறாங்க. புத்தி, அறிவு, ஞானம், யோசனை, குடும்பமா அந்த நபருக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இப்படிதானே அந்த குடும்பமும் சும்மா விடக்கூடாது. எப்படி ஒரு ஆளை விடுறது? முயற்சி, அவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. வசனம் வசமா அநேக தரம் விலங்குகளால கட்டுறாங்க, சங்கிலியில கட்டுறாங்க, கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை என்ன பண்ணினான்? என்ன புத்தி சொன்னாலும் உடைச்சிடலாம், என்ன ஞானம் சொன்னாலும் உடைச்சிடலாம், என்ன காரியத்தை சொன்னாலும் உடைச்சிடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வேலூரோட பிரிவுல பேச்சு நடத்தியிருந்தோம். அப்போ குமாரபாளையத்துல இருந்து குழந்தைகள் ஒரு தம்பியை கொண்டாந்தாங்க. அந்த பேரெல்லாம் அப்படியே இருக்குது. அவனை எப்படி கொண்டாந்தாங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இங்க கால்ல ஒரு விலங்கு, கையில விலங்கு, இங்க இருந்து செயினை மாட்டி காலுக்கு, இங்க இருந்து செயினை மாட்டி காலுக்கு, அப்படியே விலங்கு போட்டு கொண்டாடுறாங்க. விலங்கு போட்டவனை கொண்டு வந்தா சர்ச்சில் இருக்கிற ஆளுகெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஆள் அப்படி இருக்கிறான். சோம் பண்ணோம், ஆண்டவர் அற்புதமா சுகமாக்குறாங்க. ஒரே வாரம் தான். அடுத்த வாரம் சங்கிலி எல்லாம் கழட்டிட்டு போனாங்க. எங்களோட கேரளா வந்தான், பாட்டு பாடிட்டு வருவான், சர்ச்சில் வந்து வேலை செய்வான். கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு அவனை. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இரும்பு கட்டலோட செயினை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. நான் சொன்னேன், அவனை அவுத்து விடு. ஐயா, அவுக்க சொல்லாதீங்க, அவன் எந்திரில என்ன செய்வானே தெரியாது, அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விடு, அவுத்து விடு. அவுத்து விட்டு தலையில கைய வச்சு ஜோமன் அமைதியா உட்கார்ந்து இருக்கான். அவனுக்குள்ள இந்த பேய் போயிடுச்சு, நல்லா ஆயிட்டான். சர்ச்சுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அழகா பேண்ட் சட்டை போட்டு அழகா வந்து நிற்பான். ஐயா, ஏதாவது போகணுமா, எங்கேயாவது வரணுமா, ஏதாவது வேலை செய்யணுமா கேட்பான் ஆளு. ஆனா இந்த பிசாசு எதுல கட்டினாலும் அந்த குடும்பம் என்னென்னத்துல தான் கட்டுது? இல்ல, கீழே கீழே விளக்கு போடுறாங்க. கத்துறனே மெதுவா வாசிக்கணும், எனர்ஜி வேஸ்ட் ஆயிடக்கூடாது. சங்கிலிகளினாலும் கட்டிகளினாலும் எல்லாத்தையும் தெளிவா வாய்ச்சி என்னாச்சான்? சங்கிலிகளை முடிச்சிடுவான், விலங்கையும் உடைச்சிடுவான். அவன் அடக்க ஒரு ஆளை முடியாச்சு. அவனை அடக்க அம்மாவாலையும் முடியல, அப்பாவாலையும் முடியல, அண்ணனாலையும் முடியல, தம்பியால முடியல, அத்தாலையும் முடியல, மாமாவாலையும் முடியல, மச்சாலையும் முடியல, பாஸ்டாலையும் முடியல. ஏன்னா முழு கண்ட்ரோலுக்குள்ள சாத்தான்கிட்ட போயிட்டான். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கு. பிள்ளைகளை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரணும். அவன் வரலங்க, அடுத்த வாரம் வருவான். பிள்ளைகளை சர்ச்சைக்கு கொண்டு வரணும். எங்க வேணாலும் போய் சுத்திட்டு அப்படி இல்ல, ஏன் சர்ச்சைக்கு வரல, தேவ சமூகத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வரணும். இல்லன்னா அவன் எங்க போறான்? அவன் எங்க போயிருப்பான்? சாத்தான் கையில போயிருப்பான். அல்லேலூயா. கட்டுப்பாடற்ற அது பயங்கரமான சூழ்நிலைக்கு சாத்தான் கொண்டு போயிட்டான் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீறி கட்டினாலும், அவ்வளவு முயற்சி கட்டினாலும்
ஆமா, எல்லாத்தையும் உடைச்செடுக்கிறது. அவனால் அந்த குடும்ப சமாதானமுடையும், அந்த குடும்ப நிம்மதியோடையும், அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதமுடையும் அந்த மொத்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு திருமணமாகி 2 குழந்தைங்க உள்ள ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ எங்க முத்தப்பட்டி நினைக்கிறேன், முத்தப்பட்டி சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டார், ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமனா, மாமியா, அவங்க வீட்டுக்காரன் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நாங்க ஜெபம் பண்ண, எவ்வளவு நாள் அந்த மாதிரி இருக்கிறான்னா, ஒரு 6 மாசமா இருக்குதுயா, நாங்களும் என்னென்னமோ பண்ணிட்டோம், அவன் சுகமே ஆக மாட்டேங்கிறான், வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான், எங்க போறா என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. அவளை கேட்டா சுடுகாட்டுல இருந்தாங்கடா, போன வாரம் போய் பார்த்தா நடு சுடுகாட்டுல போய் கல்லறை மேல உட்கார்ந்து இருக்கிறா. அவளை புடிச்சுக்கிட்டு வந்தையா, அவளை என்ன பண்றேன்னு தெரியல. கடைசியா சொன்னாங்க, இங்க கூட்டிட்டு போனா சரியாகுது சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தோம். சரி ஜெபம் பண்ணுவோம், கடவுள் சுகமாக்குவார்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பேசிக்கிறாங்க, பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். கோயிலுக்கு எங்கடா? திருப்பதிக்கு. எதுக்கு இந்த ஆளுக்கு ஐடியா பண்றான்னா, நான் பேசுறது ஜெபம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பேசுறதையும் கவனிச்சேன். கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம், திருப்பதி கூட்டிட்டு போவோம். திருப்பதி கூட்டிட்டு போயிட்டு பூசையை கொடுத்துட்டு மலை மேலேயே விட்டு வந்துடுவோம். மலை மேலேயே ஒரு புருஷனோட வாழ், ஒரு அம்மா அப்பா பெற்றவர்களுடைய காரியம் இவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம், கையை விட்டுட்டு வந்துடுவோம். பழச்சா பழங்கிற எப்படியோ மூலமா போறான். இல்லையா? சுய கட்டுப்பாட மீறினா உன் சொந்த குடும்பம் வெறுத்துத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை கட்டு கட்டினாலும் அந்த கட்டுகளை எல்லாம் உடைச்சு போடுவான். அவனை அடக்க யாராலும் யார் வார்த்தையும் கேட்க மாட்டான். சொல்லுங்க, யார் வார்த்தையும், ஆமா ஆமா ஆமா, ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டான். ஒரு வார்த்தையும் கேட்கவன கீழ்ப்படிய மாட்டான். என்ன அழுதாலும் சரி, புலம்புனாலும் சரி, அவன் வார்த்தையில தான் கவனமா இருப்பான், அவன் சுத்துறதுல தான் கவனமா இருப்பான், அது செய்யறதுல தான் கவனமா இருப்பான். அல்லேலூயா. கீழ்ப்படியாம என் பிள்ளைகளிடத்துல தேவ கோபம் வரும். அல்லேலூயா. மனைவி சொன்னா கேட்கறது கிடையாது. மனைவி சொல்றாங்க, ஏன் அதெல்லாம் பண்ற, என் காசு உன் காசுலயே குடிக்கிறேன், உன் காசு என் காசு இருக்கா, கவர்மெண்ட் காசு, என் காசுல தான் நான் குடிக்கிறேன், உன் காசுலயே குடிக்கிறேன், நீ குடிச்சு நாசமா போகக்கூடாதுன்னு உங்க மனைவி சொல்லுது. கடவுள் சொல்ற இங்க எல்லாம் போகாத, இதை செய்யாதன்னு புருஷன் சொல்றாரு. ஏன் நீ விளங்காம போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த யார் வார்த்தையும் நான் சில சபையில சிலருக்கு சொல்லுவேன், ஒரு டைம் 2 டைம் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்லவே மாட்டேன். அவ்வளவுதான் என் காரியம், அவ்வளவுதான். ஒரு டைம் 2 டைம் ஒரு ஆலோசனை புத்தி சொல்லுவேன், அதுக்கு மேல மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். போ கெட்டு போ, அவ்வளவுதான். அடுத்து கீழே கண்டினியூ பண்ணுமா? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலிருந்து அமைதி இல்லாத நிலை. அவன் எப்போது எங்க இருப்பான்? மலையில் இருப்பான், கல்லறையில் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? கத்திக்கிட்டே கிடப்பான். மன அமைதி கெட்டு போச்சு. சொல்லுங்க, மன அமைதி. எதுக்கு கத்துறான்னு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது. அல்லேலூயா. வீட்டுல அழகா இருந்தவன், சந்தோஷமா இருந்தவன், இப்ப என்ன பண்ணி இருக்கிறான்? மலை மேல இருந்து கத்துறான், கல்லறையில இருந்து கத்துறான். மன அமைதி கெட்டு போச்சு. அல்லேலூயா. மன அமைதி, ஓ மன அமைதி கெட்டு மென்டலா மாறிடுவ, மனநலம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. ஓ மனநலம் பாதிக்கப்படும். சாத்தான் உன் மனசை பாதிச்சிருவான், உன் மைண்ட பாதிச்சிருவான். நீ சுய நினைவு அல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவ.
கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. உன் நிலைமை எந்த அளவு மோசமாக்குற பாருங்க. அப்ப தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என் சர்ச்சுக்கு வந்து அந்த வேலை தான் பாக்குறான். போன வாரம் அம்மா சொன்னாங்க, இந்த பின்னால 2 பசங்க நீங்க பிரசங்கம் பண்றீங்க, அந்த மொபைல வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். எங்க அம்மா போன அம்மா சொல்லி இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தியா, சர்ச்சில் நீ கேம் விளையாடணும்னா வீட்டுல விளையாடு. சர்ச்சுக்குள்ள வந்து கேம் விளையாடுறான், மொபைல் எடுத்து நோண்டுறது. கர்த்தரை குறித்த பயம் இல்ல, வசனத்தை பயம் இல்ல, சத்தியத்துக்கு பயம் இல்ல, வார்த்தைக்கு பயம் இல்ல. அவனுக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவி இல்ல, பிசாசினா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அமைதியற்ற குழப்பமான நிலை, போராட்டம். இந்த பிசாசு வந்துருச்சுன்னா பாருங்க, இந்த மனநல பாதிக்கப்படுறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? புரியுறீங்களா? மனநல பாதிக்கப்படுறாங்க பாருங்க. நைட்டும் அவங்களுக்கு தெரியாது, பகலும் தெரியாது, காலைல சுடுதா சுடுலியா, ஏன்னா டோட்டலா மாறிட்டாங்க. டோட்டலா அவங்க என்ன போறாங்க, என்ன செய்யறான், பிச்சு தண்ணி அள்ளி குடிக்கிறான். அந்த பிச்சு தண்ணி சரியான நாட்டம், அந்த பிச்சு தண்ணி எடுத்து குடிக்கிறான். அவன் ஒரு காலத்துல எப்படி வந்திருப்பான்? டம்ளர்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தா குடிக்க மாட்டான், சாப்பாடு தட்டத்துல ஒரு சின்ன அழுக்கு இருந்தா சாப்பிட மாட்டான். இன்னைக்கு அவன் கட்டுப்பாட மீறிட்டான். இப்ப பிச்சு தண்ணி என்ன பண்றான்? எடுத்து குடிக்கிறான். ஏன்? சாத்தா மாத்தி விட்டான். சாத்தா மாத்திட்டான். ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, எங்க போறான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல, என்னத்தை சாப்பிடுறான்னு தெரியல. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க. ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, தேவ சமூகத்தில் நில்லு, கர்த்தருடைய பாதத்தில் கதறு. கவனிக்கிறோமா? கவனிக்கிறோமா? அல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருமா, கண்ணுகளினாலே யார? தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். சொல்லுங்க, தன்னைத்தானே, தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். அல்லேலூயா. இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டான் பாருங்களேன். நீங்க அதோடைய கற்பனையில பாருங்க. அவன் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான், நல்ல நிலைமையில இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா, கல்லை எடுத்துக்கிறான், தன்னைத்தானே குத்திக்கிறான், காயப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயம், ஒன்னு நீயே காயப்படுத்துகிறியே, ஒன்னு நீயே வேதனைப்படுத்துகிறியே, ஒன்னு நீயே வருத்துகிறியே. நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளா? ஏன் இந்த நிலைமை? உன் ஆண்டவர் எவ்வளவு அழகா உண்டாக்குனாரு, எவ்வளவு அழகா படைச்சாரு. உன் மேல வச்சிருந்த தேவ திட்டம் என்ன, உன்னை கொண்டு தேவ சித்தம் என்ன, உன்னை கொண்டு ஆண்டவருடைய விருப்பம் என்ன. இன்னைக்கு என்ன நடக்குது உன் வாழ்க்கையில? இன்னைக்கு என்ன உன் வாழ்க்கையில நிகழ்ந்துட்டு இருக்குது? அல்லேலூயா. தன்னைத்தானே பரிதாபமான நிலைமை இல்ல, பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை. தன்னைத்தானே வேதனைப்படுத்துகிறது, முந்துகிறது, தன்னைத்தானே காயப்படுத்துகிறது, தன்னைத்தானே அவன் சித்திரவதை பண்ணிக்கிறது. ஒரு பயங்கரமான நிலைமை. இன்னைக்கு கடவுளுடைய எச்சரிப்பு வருது. பெற்றவங்களே, பிள்ளைகளுக்கு சோறு மட்டும் போடா போதாது, பிள்ளைகளை கவனிங்க. பிறப்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அல்லேலூயா. உன் பிள்ளையை கண்டி எரி நரகத்துக்கு அவனை காப்பாற்று.
தண்டிச்சா, அம்மா தண்டிக்கிறாங்கன்னா அப்பா என்ன பண்ணணும்? ஆமாப்பா, அப்பா அம்மா சொல்றது சரிதான், நீ ஏன் இப்படி பண்ற, நீ சரியா அவன் கிடக்குறான் லூசு வைத்தியக்காரன். அப்பா தண்டிக்கிறாரா, அம்மா என்ன பண்ணணும்? சுலோச்சனா அமைதியா நம்ம பாட்டுல தூங்கிடணும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பார்த்து கண்ண முன்னமா தூங்கணுமா, அமைதியா நம்ம குழப்ப பார்க்கணும். அப்படியா? அப்பா கண்டிக்கிறாரா, அம்மா என்ன சொல்லணும்? ஆமாப்பா, அப்பா சொல்றது சரிதானே, நீ யார செய்யற, நீ யார பண்ற அப்படின்னு சொல்லணும். அம்மா என்ன செய்யல, அவன் கிடக்குற லூசு பையன், அவன் மூஞ்ச பாரு அப்படிங்கிறது. ஒரு நாள் உன் மூஞ்ச ஒன்னாலேயே பார்க்க முடியாம போயிடும். எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறேன். 1992 இருந்து முழுசா ஊழியத்துக்கு வந்தேன். 1984 பைபிள் காலேஜ் முடிச்சேன். திருச்செங்கோட்டுல 2 பசங்களை கொண்டா சர்ச்சில் போட்டாங்க. அவங்க ஒரு ஆர்டிஓ பசங்க 2 பேர், ஆர்டிஓ 2 பசங்க, வாலிப பசங்க. அவனுக்கு திண்ணி பண்ணான பிசாசு. ஒவ்வொரு டைம் 20 புரோட்டா இருப்பான். 2 பேருக்கு அவங்க அப்பா காசை கொண்டாந்து கொடுத்துருவாரு. சர்ச்சில் இருக்கிற வாட்ச்மேன் அவர் கையில காசை கொடுத்துருவாரு. அந்த வாட்ச்மேன் கேட்கும் போதெல்லாம் புரோட்டா, ஒவ்வொரு டைம் 20 புரோட்டா. 20 சாப்பிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ள கொஞ்ச நேரம் நடப்பான். கொஞ்ச நேரம் நடந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல திரும்ப புரோட்டா கேட்பான். அவனுக்குள்ள இருக்கிற புரோட்டா பிசாசு. ஏன்னா வீட்டுக்கு அடங்காம அங்கங்க போய் கடையிலேயே சாப்பிடுறது, கடை தீனி தின்னு பழகுறது, புரோட்டா சாப்பிடுறது, குருமா நக்கிறது. இங்க அம்மா வச்சிருக்கிற ரசம், அம்மா வச்சிருக்கிற பொரியல், அம்மா வச்சிருக்கிற கூட்டு, இதெல்லாம் மனுஷனுமானா? அங்க ஹோட்டல் கடைக்கு போனா தான் மூக்கு சளியை சிந்தி போட்டு கிண்டி கொலை கொலைன்னு கொடுக்குறான். புரோட்டா மாசு எப்படி புரோட்டா பண்ணிடுறாரு? அதுதான் இப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க. அந்த கடை புரோட்டா பாருங்க, அப்படி பிச்சா நூல் நூலா இருக்கும். ஏன்னா போட்டுக்கிறாங்க எசன்ஸ். நம்முடைய பிள்ளை வாழ்க்கை அழகா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துறான். யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஆண்டவனை இப்பவே அனுப்பிச்சு வெளியே வந்துரு. இளையகுமாரன் எப்படி அப்பா கிட்ட வந்த போது அப்பா கட்டி அணைச்சுக்கிட்டாரோ, உனக்கு திரும்ப உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 8:27 வாசிச்சு பாருங்க. லூக்கா 8:27, லூக்கா 8:27. கொஞ்சம் வேகம் எடுங்க, முடிக்க போறோம். கரை இறங்கின போது இத மார்க்ல சொல்லல, லூக்கா சொல்றாரு. அவன் என்ன போடல, ரசே போடுறது இல்ல. அவன் என்ன போடல? அல்லேலூயா. மான மரியாதை இழந்து போன நிலைமை. இந்த பிசாசு வந்துட்டா சொல்லுங்க, மான மரியாதை ரசே போடல. சாத்தான் செய்யற வேலைதான் நம் மான மரியாதை இல்லாத நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. பிசாசு கடை கொடுத்தீங்கன்னா மான மரியாதை நிலைமை உருவாக்கி ரஸ் இல்லாத நிலைமையை யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு சின்ன குழந்தை கூட இருக்காதுல்ல. ஆனா இவன் இந்த நிலைமைக்கு வந்துட்டான். ரசெல்லாம் இல்லைங்க, மான மரியாதை இல்லாத ஒரு நிலைமைய பிசாசு உருவாக்கிட்டான். உனக்குன்னு ஒரு மானம் இருக்குது, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, உனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குது, உனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கு, உனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ யாரும் உனக்கு தெரியும். இதெல்லாம் இழந்து போவாத. பிசாசுடைய காரியம். அப்போ ஏன் பிசாசுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க சொல்றாரு? பிசாசுக்கு ஏன் ஆண்டவர் எதிர்த்து நிற்க சொல்றாரு? பிசாசை ஏன் துரத்துன்னு சொல்றாரு?
அவனுக்கு ஏன் இடம் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு? அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையில வந்து சேர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 9:32-33ல ஊமையனாக மாத்தினான். நீங்க அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஆமென். இந்த பிசாசு ஒருத்தனுக்குள்ள வந்துட்டான். மத்தேயு 9:32-33ல ஊமையனா மாத்திட்டான். சொல்லுங்க. இந்த ஆளு பேய் பிடிச்ச ஆளுகளை பாருங்களேன். வாயில இருந்து ஒரு வார்த்தை தொண்டை தண்ணி போக கட்டியிருப்பான். அம்மா ஒரு பக்கம் கத்தும், அப்பா ஒரு பக்கம் கத்தும். இவங்க எப்படி இருப்பாங்க? வாயிலிருந்து கத்துவாங்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை அம்மா தலையை அடிச்சுக்குவான், அப்பா தலையை அடிச்சுக்குவான், அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க, சொந்த பந்தமெல்லாம் அடிச்சுக்குவாங்க. வாயிலிருந்து ஏன்னா பிசாசு என்னவா மாத்திட்டான்? பேசாம நடந்தே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன நடந்தையாது? ஆனா போன எடுத்துட்டா அது என்ன மடந்தை? நான் ஸ்டாப் பேசும் மடந்தை. போன கிடைச்சாச்சா அது பாட்டுல மணிக்கணக்கா பேசிட்டேன். ஊமையா மாத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடுத்து மத்தேயு 12:22 குருடனாய் மாத்தினான். அந்த வசனத்தை வாசிக்க முடிஞ்ச எடுத்துட்டவான்னு வாசிக்க பார்க்கலாம். பிசாசு பிடித்திருந்த குருடும். இந்த பிசாசு பிடிச்சோட எவனைய மாத்திட்டான்? இப்ப இயேசு துரத்துறாரு. அவன் கண்ணும் திறக்குது, காதும் கேட்குது. குருடும் குருடும். அப்ப இந்த பிசாசு பிடிக்கும் போது ஒருத்தன் என்னவா மாத்திரு? நல்லதெல்லாம் தெரியவே தெரியாது. நல்லதெல்லாம் சொல்லுங்க. இந்த பிசாசு பிடிச்ச ஆளுகளுக்கு நல்லதெல்லாம் தெரியவே தெரியாது. நீ தலைகீழ நின்று நான் இப்படித்தான், நான் இப்படித்தான். உனக்கு என்ன பிடிச்சிச்சு? பிசாசு பிடிச்சிச்சு. சத்தமா தான் சொல்லுங்க. பிசாசு பிடிச்சவனுக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாது, நல்லது தெரியாது. உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, எதிர்காலம் இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நரகம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அக்கிரமம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அசுத்தம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட நண்பர்களுடைய சாவகாசம். லூக்கா 9:42 அவனை கீழே தள்ளி அலக்கழித்து கீழே அவனை தள்ளி அலக்கழிச்சுட்டான். சொல்லுங்க. இந்த பிசாசு பிடிச்ச ஆளுங்க எப்படி இருப்பான்? ஒரே அலக்கழிப்பு தான். ஒரே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. மைண்ட் ஒரு நிலைமையில இருக்காது. ஆளு ஒரு நிலைமையில இருக்க மாட்டான். நல்ல சாப்பிட மாட்டான், நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டான், நல்ல நீட்னஸா இருக்க மாட்டான், சுத்தபத்தமா இருக்க மாட்டான். ஒரே அலக்கழிப்பு. நல்ல தூங்க மாட்டான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆமென். சந்துகள் தோறும் இருக்கிறது, பொந்துகள் தோறும் இருக்கிறது. நான் நிறைய பார்ப்பேன். நைட்டு சில நேரத்தில் இங்க இருந்து 11 மணிக்கெல்லாம் கிளம்புவேன். 11 மணிக்குள்ள போனா ஒருத்தர் மரத்துக்கடி அந்நேரத்துக்கு நின்று வண்டியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். வண்டி மேல உட்காந்து மணி எத்தனை 11 மணிக்கு வண்டி மேல இருந்து பேசிக்கிட்டு நான் பார்ப்பேன். ஆயிட்டான் போல இருக்கு. என்ன ஆயிட்டான்? லூஸ் ஆயிட்டான். 11 மணிக்கு மரத்துக்கு இருந்து என்ன பேசுறான்? ஆனா இவனுங்களே எந்த பாம்பும் கிடையாது, எந்த பாம்பும் கிடைக்காது, எந்த பள்ளியும் கிடைக்காது. வீட்டுல கம்முன்னு படுத்துட்டு அவனை வந்து கிடைக்கும். அப்படிதானே? பாருங்க, அவனை
கீழே தள்ளி, இந்த பிசாசு பிடிச்ச என்ன கீழே தள்ளி, பாவத்துல தள்ளி, அசுத்தத்துல தள்ளி, அக்கிரமத்துல தள்ளி, அநியாயத்துல தள்ளி, தேவையில்லாத பழக்க வழக்கத்துல தள்ளி அலங்கழிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளே எப்படி இருக்கோம்? நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா அல்லேலூயா. ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆனா அந்த பிசாசு பிடிச்ச ஆட்கள் பாத்தீங்கன்னா அலங்கழிச்சுக்கிட்டாரு. மனசுல ஒரே அலங்கழிப்பு அலங்கழிப்பு அலங்கழிப்பு. ஆனா அமைதி கெட்டு போச்சு. யோவான் 13:2, யோவான் 13:2, இருதயத்தை சொல்லுங்க, இருதயத்தை. அப்ப சாத்தான் ஒருத்தனுடைய இருதயத்தை என்ன பண்றான்? தூண்டி விடுவான். சொல்லுங்க, நல்லதை செய்ய தூண்ட மாட்டாங்க, கெட்டதை செய்யத்தான். சரி, நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இதுல இருந்து விடுதலை ஆக என்ன செய்யணும்? மத்தேயு 17:21 அதுல என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பிசாசு உங்களை விட்டு போனா உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற ஒன்றினாலும் புறப்பட்டு போக. இந்த பிசாசு எனக்கு வேணாங்க, ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நீ செய்ய வேண்டியது என்ன? அந்த வசனத்தை எடுத்தாச்சா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் வேற மற்ற எந்த காரியத்தில் விட்டு என்ன செய்யணும்னு அடிக்கடி உபவாசம் போடு, நல்ல ஜோபனே. அவன் ஒண்ணு விட்டு போடுவான். ஆமென். அவன் ஒண்ணு விட்டு நல்ல பாஸ்டிங் எடு. திருந்தணும்னு நினைக்கிறியா? பிசாசிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா? இல்லங்க, இவ்வளவு நாள் இருந்துட்டேன், அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிற, சாவர கூட நிம்மதியா சாக விட மாட்டான். அல்லேலூயா. மனம் திரும்பு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற ஒன்றினாலும். இந்த பிசாசு உன்னோடு போகணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் எடு. வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ உபவாசம் போடு. நல்ல கண்ணீரோட ஜெபம். ஆண்டவரே, இந்த பிசாசு, இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த கெட்ட மனசு, இந்த கெட்ட பார்வை, இந்த கெட்ட வாழ்க்கை, இந்த கெட்ட மைண்ட் இயேசு நாமத்தினாலே இந்த பிசாசு என்னை விட்டு போகட்டும். ஜெபமே அவனை விட்டு ஓடுவான். அல்லேலூயா. மத்தேயு 9:32, மத்தேயு 9:32 யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? ஹலோ, யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப உன்னை நீ யார்கிட்ட கொண்டு போகணும்? உன்னை ஏசப்பாட்ட கொடுத்து. அல்லேலூயா. நீ உன்னை யார்கிட்ட கொடுக்கணும்? அடிக்கடி உன் அப்பா கிட்ட கூட, அப்பா என்ன ஒப்புக்கிட்டு ஒண்ணு இல்லைங்க, கையை அடிக்கடி உயர்த்துங்க, கையை அடிக்கடி உயர்த்தி, அப்பா என்ன உங்க பாதத்தை ஒப்பு கொடுக்குறப்பா. இருக்காங்க இருந்தாச்சு. அடிக்கடி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியா? கையை உயர்த்தி, அப்பா இயேசுவே உங்க கரத்துல ஒப்பு கொடு. கைகளை போட்டுங்க. தூக்க போறியா? அப்பா இயேசுவே உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. அடிக்கடி அடிக்கடி கையை உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லு, என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. உன் வலது கையை உயர்த்தி சொல்லு. உடனே பெருமாசத்துக்கு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசுவின் இடத்துல வந்த போது இயேசு அவனுக்குள்ள இருந்த பிசாசு. அப்ப உன்னை யார்கிட்ட கொடுக்கணும்? இயேசு கிட்ட உன்னை கொடுத்துற, அவர் பார்த்துக்கிறார். உடனே சரி, இந்த பிசாசு அப்படி செஞ்சா ஓடிடும். இந்த பிசாசு செஞ்சா அதுக்குதான் ஊழியக்காரங்க நாங்கள் இருக்கிறோம். ஊழியக்காரங்க ஆமென். அல்லேலூயா. அங்க சர்ச்சி இப்ப காலி பண்ணி வரும்போதுதானா அங்க ஒரு அம்மா பள்ளிக்கரையில இருந்து வந்தாங்க.
வந்து ஜெபத்துக்கு வந்து நின்னாங்க. வந்து நின்றுகிட்டே இருந்தவங்க திடீர்னு விழுந்து அவங்க பாட்ட பயங்கரமா ஆடி அலக்கழிச்சு அந்த பிசாசு ஒரு 2 வாரத்துல ஓடி போச்சு. அவங்க சொன்னாங்க 13 வருஷம் எனக்கு இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 13 வருஷமா இருந்த பிசாசு. அவங்கதான் ஒரு ஆராதனை முடிஞ்ச பிறகு இங்கே தான் கொண்டாந்தாங்க. அந்த பிரெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா இதெல்லாம் போகாதுன்னு சொன்னாங்க, கட்டையோடு தான் போகணும்னு சொன்னாங்க. இங்க வந்து ஏசாமி என்ன சுகமாக்கிட்டாரியா, நான் நல்லா இருக்கிறேன். இப்ப பேக்கரிக்கு வேலைக்கு போறேன். பேக்கரியில இருந்து பண்ணலாம் வாங்கிட்டு வந்தேன் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருங்க. இதுக்குதான் ஊழியக்காரன் உன் நிலைமைய சொல்லு. ஐயா எனக்கு இப்படி இருக்குதுயா, என் மனசுல இப்படி எல்லாம் என்ன வருதியா, என் சிந்தனை இப்படி வருதியா, அடிக்கடி இப்படி கேடுகட்ட என்ன வருதியா, இப்படி கேடுகட்ட புத்தி எனக்கு வருதியா, என் கண்ணு பார்வை கொஞ்சம் சரியில்லையா. ஆமா உனக்கிட்ட சொன்னா நீ வேற ஆளுகிட்ட சொல்லுவ. சரி சொல்லாத, நீயே வச்சு எப்படியே உழைப்போ. இது உனக்கிட்ட சொல்லுவேன், நீ வேற ஆளுகிட்ட சொல்லு. அதனாலதான் நான் சொல்றதே இல்லை. அதனால நான் சொல்றதே நீ சொல்லாம வச்சுக்கா. அதுக்குதான் கர்த்தரைகளை நியமிச்சிருக்கிறாரு. அதுக்குதான் கர்த்தரைகளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் கர்த்தருடைய அபிஷேகம் தலைமையில இருக்குது. அல்லேலூயா. அந்த பிசாசு என்னன்னு சொன்னாங்க, நான் துரத்துவேன் இயேசு நாமத்தினால. இது நீயே வச்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணாத. கரங்களை ஜாவே சொல்லு. இப்ப அந்த பிசாசு போன பிறகு அவன் வாழ்க்கை பாருங்க. பிறகு மத்தேயு 5:15 பிசாசு அவனோடு போன பிறகு இயேசுவினிடத்தில் வந்து இப்ப என்ன பண்றான்? இதுவரைக்கும் ட்ரெஸ்ஸே போடாதவங்க இப்ப ஏசப்பா சுகமாக்குன பிறகு என்ன பண்ணிட்டான்? வஸ்திரம் போட்டுக்கிட்டான். இப்பதான் ட்ரெஸ் இல்லைங்கிற உணர்வே அவனுக்கு வருது. இப்பதான் உடம்புல துணி இல்லைங்கிற மானகட்ட பொழப்பு இது வரைக்கும் பொழைச்சிருக்க விடாத இப்பதான் அவனுக்கு உணர்வே வருது. இயேசு கிட்ட வராத வரைக்கும் மானகட்ட பொழப்பு தான். இயேசு பிசாசை துரத்தோட அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? சொல்லுங்க. வஸ்திரம் தரித்தான். எல்லாரும் சொல்லுங்க. வஸ்திரம் தரித்தான். அல்லேலூயா. அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறான். ஐயா சீச்சி இதெல்லாம் பபுசேமா இருக்குது. அப்பதான் யோசனை பண்றான். பாருங்க பிசாசு எந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டான். உன் வாழ்க்கைய, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை. அல்லேலூயா. ஆமென். அடுத்து பாருங்க. அடுத்து என்ன தெரிஞ்சிச்சா? புத்தி தெரிஞ்சிச்சு. எல்லாரும் கணக்கு ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் என்ன தெரியல? புத்தி கெட்டு போச்சு. ஆனா ஏசப்பா கிட்ட வந்தோடனே புத்தியை தெரிய வச்சுட்டார். சொல்லுங்க புத்திய சொல்லுங்க. உன் புத்தி தெரியணுமா? உன் புத்தி தெரியணுமா? அடிக்கடி ஜெபம் பண்ணு தம்பி, அடிக்கடி பாஸ்டிங் போடு தம்பி, அடிக்கடி ஜெபம் பண்ணு தம்பி, பைபிள் எடுத்து வாசி தம்பி. ஏசப்பா கையை உயர்த்தி சொல்லு. யாரும் பார்க்காத, யாரும் பார்க்காம இருக்கணும்னா வீட்டுக்குள்ள போ, கதவு முளைக்கணும் நில்லு. ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும்பா, என்ன சுத்தமாக்குங்கப்பா. அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு. பாத்ரூம்குள்ள போ, கையை உயர்த்தப்பா, என் நிலைமை உங்களுக்கு தெரியும், புத்தி கெட்டு போய் நடக்கிறேன், என் புத்தி எனக்கு தெரியணும். ஜோமனே காசுகிட்டவா ஒரு தலையில கேவி ஜோ பண்றேன். அல்லேலூயா. 2024 25 60 நாள் உபவாசம் பண்றோம். எத்தனை நாள்? 60 நாள். அதுல போனாதான் எனக்கு உடம்பு. 3 நாளும் சில நாள்ல 3 நாளும் கிடக்கிறது. ஏன்னா எப்படியாவது ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே. அல்லேலூயா. கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமே. இந்த வருஷத்துல 2025ல எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு? 3 தான் இருக்கு. நீ 3 தான் வந்திருக்க. எத்தனை கல்யாணம் வந்து? 4 கல்யாணம். அடுத்தாவது கல்யாணம் நடக்கும் போது இந்த வருஷத்துல இத்தனை, இது 7வது, அடுத்து 7வது மாசம் 8வது மாசம்
9வது மாசம் ஒரு கல்யாணம் நடக்கும் போது அதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த திருமணத்தை தடுத்து வச்ச அந்த பிசாச உபவாசம் எடுத்து நல்ல ஜோமன தடை விலகிடுச்சு. நீ ஒரே வருஷத்துக்குள்ள எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு 5 கல்யாணம். நிறைய பேர் உபவாசத்துக்கு எல்லாம் வரல. ஆனா 60 நாள் நான் உபவாசம் பண்ணேன். ஒரு நாள் கூட உபவாசத்தை நான் நிறுத்தவே இல்லை. 60 நாள் செத்தாலும் சரி குறைச்சாலும் சரி போகடா. ஆமா, நீ செத்து போயிருக்க. நாங்க என்ன பண்ணி எங்க விட்டோம் அப்படி நினைக்கிறேன். நீ கண்ண மூடிட்டு போய் சேர்ந்துக்கிற இருக்கிறத எல்லாம் சமாளிக்கணும். அடுத்த நல்ல ஒரு அமைச்சு சொல்லுங்க. அடிக்கடி உபவாசம் தேவ சமூகத்தில் நில். ஊழியக்காரங்கவா ஒரு ரகசியத்தை சொல்லு. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை சொல்ல, அற்புதத்தை உனக்கு செய்வார். நீ வஸ்திரம் தரிச்சிருப்ப, மானமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார், மரியாதையான வாழ்க்கையை வாழ வைப்பார், சமுதாயத்துல உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பார். உன் புத்தி தெளிஞ்சு சூப்பரா மாறிடுற. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே ஜோமன் ஆரம்பிப்போமா? ஜோமன் ஆரம்பிப்போம்.